வணக்கம் நண்பா. இப்ப போடுற வீடியோக்கு உங்க சிரிப்புக்கு நான் கேரண்டி. அதாவது நாம் தமிழர் கட்சியா நாம் தமிழர் கட்சிக்காரங்களே பொழக்கிறாங்க. அந்த சிரிப்பு வீடியோ கொஞ்சம் பாருங்க. இங்க தாவேக ஆட்சிங்கிறது 50 ஆண்டுகள் இல்ல, வெறும் 5 ஆண்டுக்கு தான். 91 அம்மையார் ஜெயலலிதா ராஜீவ்காந்தி அனுதாபனையில 224 இடம் பெற்றாங்க. ஆனா எதிர்கட்சியே கிடையாது. ஐயா கருணாநிதி உடன் ஜெயிச்சு அவங்க ராஜினாமா பண்ணாங்க. கூட்டணி கட்சியான காங்கிரஸ் எதிர்கட்சி. சரிடா இடுமா, இப்ப எதுக்கு ஒப்பாரி வச்சிட்டு இருக்க? எதுக்குடா ஒப்பாரி வச்சிட்டு இருக்க? உங்க கட்சியில எதுக்கு யாரும் ஜெயிக்க மாட்டேங்க, தொடர்ந்து தோத்து போயிட்டே இருக்காங்கன்னு கேள்வி கேட்டா அதுக்கு பதில் சொல்லுடா, பதில் சொல்லு. எங்க கட்சியில யாருமே உண்மையாவும் வேலை செய்யல, எங்க கட்சியில எல்லாருமே ஃப்ராட் பண்றாங்க, எங்க கட்சியில கிளை செயலாளர் யாருமே இல்ல, எங்க கட்சியில பூத் ஏஜென்ட் ஆக்குறதுக்கு யாரும் கிடையாது, எங்க கட்சியில ஆர்கனைஸ் பண்றதுக்கு எவனும் கிடையாது, எங்க கட்சியில உண்மையாவும் நேர்மையா இருந்தா போட்டு கொடுத்து வெளில அனுப்பிடுவாங்க, எங்க கட்சியில இருக்கிறவங்க எல்லாம் டம்மி பீஸ் அப்படின்னு சொல்லி நீ தான் தைரியமா ஆச்சு சொல்லு. அதை விட்டுட்டு கருணாநிதி 5 வருஷம் ஜெயிச்சாங்க, அடுத்த எலெக்ஷன்ல காணாம போயிட்டாங்க. ஜெயலலிதா 5 வருஷம் ஜெயிச்சாங்க, அடுத்த எலெக்ஷன்ல காணாம போயிட்டாங்க. அதே போல அடுத்த எலெக்ஷன்ல டிவிக்கு காணாம போயிரும் சொல்லிட்டு இருக்கான். அட கியானப்பையிலே, அட கருவாப்பையிலே, நம்ம எப்போ ஜெயிப்போம்னு கேக்குறாங்க. புரியல? நம்ம எப்போ ஜெயிப்போம்னு கேக்குறாங்க. அதை விட்டுட்டு சம்பந்தமே இல்லாம என்னென்னமோ பேசிட்டு இருக்கான். ஒரு விஷயம் சொல்லவா, இங்க வாயா. தாவேகா அடுத்த எலெக்ஷன்ல தோத்தாலும் நம்மள மாதிரி முட்டையில தோக்காது. புரியுதா? என்னடா முட்டாத்தமா பேசிக்கிட்டு முட்டா பயல. இந்த இடமா ஒரு ஃபார்மேட் வச்சிருக்காங்க. நீங்க ஏன் தோத்து போயிட்டீங்கன்னு யாராவது கேள்வி கேட்டா உடனே ஒரு டைலாக். நல்ல கண்ணு 3 தடவை நின்னாரு, அவர் தோத்து போயிட்டாரு. அம்பேத்கர் 2 தடவை நின்னாரு, அவரும் தோத்து போயிட்டாரு. அட பிக்காலி பையில, நீங்க என்ன தோத்து போனீங்க? அதுக்கு பதில் சொல்லுடா, பதில் சொல்லு. நாங்க எத்தனை டைம் போராட்டம் பண்ணாலும் மக்கள் தூண் துப்புறாங்க, நாங்க எத்தனை டைம் ஜெயில் பண்ணாலும் மக்கள் தூண் துப்புறாங்க, நாங்க எத்தனை டைம் மக்களுக்காக நின்னாலும் மக்களுக்கு எங்க மேல நம்பிக்கை வரல, நாங்க மாத்தி மாத்தி பேசுறதுனால மக்களுக்கு எங்க மேல நம்பிக்கை போச்சுன்னு சொல்லு. சொல்லு. அதை விட்டுட்டு என்னென்னமோ பேசிட்டு இருக்கான். இவன் பேசுறத பார்த்தா எனக்கு ஒரு டைலாக் தான் ஞாபகம் வருது. இவனுக்கே கழுவுறதுக்கு வக்கு இல்ல, இதுல அடுத்தவங்களை பார்த்து நாறுதுன்னு சொன்னானா. இந்த வாயில வட சொல்ற வேலை எல்லாம் வடக்குல வச்சுக்க, இது தமிழ்நாடு. பாத்துட்டீங்களா தமிழ்நாட்டு மக்களே? நம்ம பேச வேண்டாம், அவங்க கட்சி சகோதரியே பேசுறாங்கன்னு பாருங்க. அதாவது நீங்க எப்ப ஜெயிப்பீங்கன்னு கேட்டா எங்கெங்கயோ அது பாத்துட்டீங்கன்னா அதுங்க தாவேக்கு அடுத்த தடவை தோக்குங்க. 3 வருஷத்துக்கு முன்னாடி வந்த கட்சி ஜெயிச்சாச்சு, நீங்க எப்ப ஜெயிப்பீங்க? ஜெயிக்க வேண்டாம், ஒரு சட்டமன்ற உறுப்பினர் எப்ப ஆவீங்க? உங்ககிட்ட நல்லா சொல்லிட்டுங்களா, உண்மை கிடையாது. வாயை திறந்தாலே பொய். மக்களுக்கு உங்க மேல நம்பிக்கை இல்லை. மக்கள் விரட்டி அடிச்சுட்டாங்க, ஓடுங்கிறாங்க. இருந்தாலும் நாங்க மக்களுக்காக நிக்கிறோம். துரத்தி அடிச்சுதான் மக்கள் தாயா. தமிழ்நாட்டு மக்கள் ஆந்திரா பார்டர்லயே கர்நாடகா பார்டர்லயே துரத்துல. தமிழ்நாட்டு மக்கள் நீங்க வேண்டாங்கிறாங்க. அதையும் கேட்டுட்டு நாங்க மக்களுக்காக நிப்பீங்கன்னா எனக்கு புரியல. அந்த 19 லட்சம் பேர் உங்களுக்கு ஓட்டு போட்டாங்களா, அவங்க பாவம். அதுல பாவ திரளதி கொடுத்து உங்களை நல்லா ஊக்குவிச்சுட்டு இருக்கிறாங்க. நீங்க ஊரை ஏமாத்திட்டு இருக்கிறீங்க. சகோதரி நல்லா வெளுத்து வாங்கிட்டீங்க. நன்றி.